திராவிட மாடல்ங்கிறது சமூக மாடலா, பொருளாதார மாடலா? இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் சிறப்பு மையம், சமூக வலைதளங்கள் முழுக்க அவர்கள் கையில் தான் இருக்கிறது. பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு கருத்து சொல்லக்கூடிய கட்சியாகவும் நாங்கள் பார்க்கல. அது ஒரு ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தைக்கு என்னவோ அந்த மாதிரியே தான் கொடுக்க முடியும். மேய்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மார்வாடிகள், பனியாக்களினுடைய முதலீடுகள் எவ்வளோ இருக்கிறது, ஆதிக்கம் எவ்வளோ இருக்குன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இப்போ திராவிட மாடலில் இது என்ன பண்ண போறீங்க? நான் எங்கெங்கேயோ பேசுறதெல்லாம் தேடி பிடிச்சி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணக்கூடிய இந்த காவல்துறை, அவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு நாங்கள் காப்பாற்ற போகிற வீரர்கள்னு சொல்லிக்கக்கூடிய காவல்துறை, காவல்துறையினுடைய உயரதிகாரில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ட்விட்டரில் இருக்கிறீங்கன்னா அல்லது ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்து நீங்களா சும்மா மட்டும் நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா ட்விட்டரையும் ஃபேஸ்புக்கையும் விட்டு வெளியே போயிடும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டு நான் போன உலகமே மாறின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி பைத்தியக்காரத்தன் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது. NewsTN நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் வெளியாகியுள்ளது. இந்த பட்ஜெட் குறித்த நிறைய நேர்மறையான கருத்துக்களும் ஒரு பக்கம் எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கிற இந்த சூழல்ல இந்த பட்ஜெட் குறித்தின பல்வேறு கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்துக்க இணைந்திருக்கிறார் நமது மே 17 இயக்கத்தின் நிறுவனர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். சார், இப்போ போன மாசத்துல மத்திய பட்ஜெட் வெளியானது, இப்போ மாநில பட்ஜெட் வெளியாகி இருக்கு. இந்த 2 பட்ஜெட்டில் எது சிறந்த பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இன்னும் இந்த பட்ஜெட் இன்னும் முழுசாக முடியல. பட்ஜெட்டை பற்றின விவாதங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ தான் நேற்றுக்கு தான் அது பற்றி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்தான முழு விவரங்கள் பாசிச்செல்லாம் முடிக்கணும், பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இந்திய அளவிலான பல சீர்கேடுகள், பல நெருக்கடிகள், கொரோனாவினால் ஏற்பட்ட பின்னடைவுகள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட பட்ஜெட்டாக ஒன்றிய அரசின் பட்ஜெட் இல்லை. நம்ம மேல்மட்ட பார்வையில் பார்க்கும் பொழுது அதே போல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியினுடைய அடிப்படை காரணிகளை நோக்கி எந்த திட்டங்களும் ஒன்றிய அரசினால் வைக்கப்படலை. அதே போல் சமூக வளர்ச்சி அடிப்படையில், சமூகத்தில் வளர்ச்சிக்கு அப்படிங்கிற அதுக்கான அடிப்படை காரணிகளுக்கு எதுவுமே அங்கே செலவு பண்ணலை. அதுக்கான ஒதுக்கீடுகள் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் அந்த தகவலை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசில் இருந்த பிரச்சனைகளை நம்ம இங்கே பார்க்க முடியாது. இங்கே அதற்கு நேர் எதிராகத்தான் இங்கே திட்டமிடுதல் என்பது இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய பொறுப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க தான் வரி வசூல் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அவர்கள் தான் நிறைய துறைகள் கையில் இருக்கிறது. அப்போ அவர்கள் செய்திருக்க வேண்டிய மிகப்பெரிய பங்களிப்பு எதுவுமே நடக்காத நிலையில் மாநில அரசுங்கிறது மாநில அரசு வருவாய்க்குள்ளாக அவங்க நடத்தக்கூடிய திட்டமிடுதல் அடிப்படையில் தான் அதை பார்க்க முடியும். அதற்குள்ளாக அவர்கள் எதெல்லாம் கவனம் எடுத்துக்கொள்ள முடியுமோ, உதாரணமாக கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார்கள். இதுபோல் கவனிக்கப்பட வேண்டிய துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் அல்ல அது குறித்தான அக்கறைகள், அறிவிப்புகள் என்பது இப்பொழுது வந்திருக்கின்றன. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அடிப்படை கட்டமைப்புகளில் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சமூக வளர்ச்சியில் கல்விங்கிறது எவ்வளோ முக்கியங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிறு குறு தொழில்கள் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அப்போ இதற்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் கவனம் இருக்கிறது. அதே போல் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களோ, ஒதுக்கப்பட்ட மக்களோ, வாய்ப்பற்ற மக்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ, இவர்களுக்குரிய பங்களிப்புகள் என்ன இருக்குதுன்னு நம்ம ஒன்றிய அளவில் பார்த்தோம்னா அதுக்கு பெரிய திட்டங்கள் நம்ம பார்க்க முடியல. இவங்களோடதில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அது குறித்தான பேச்சுகள், அது குறித்தான ஒதுக்கீடுகள், அது குறித்தான கவனங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இது குறித்தான முழு விவரங்கள் படித்த பிறகு தான் இது பற்றியான பார்வை வைக்க முடியும். இதில் நம்ம இன்னும் அதிகமாக எதிர்பார்த்த இடம் பார்த்தோம்னா மருத்துவத்துறை கொஞ்சம் ஒதுக்கீடு அதிகமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது குறைந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம முழுமையாக படித்து பார்த்து தான் நம்ம இது குறித்து விவாதிக்க முடியும் நினைக்கிறேன். மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டம் குறித்து இந்த சற்று முன்னாடி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே கூட அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க வரும் அப்படின்னு. அது குறித்த விமர்சனங்களும் எழுந்தது. இந்த பட்ஜெட்டில் அது எதிர்பார்த்த போது இல்லை. இது ஒரு ஏமாற்றமாக கருதப்படும் போது அதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, இதில் நான் என்ன பார்க்குறேன்னா மகளிர் பொறுத்த வரைக்குமே பெண்களுடைய கல்வி சார்ந்து, பெண் குழந்தைகளினுடைய கல்வி சார்ந்து அவர் எடுத்துக்கூடிய நடவடிக்கை முக்கியமானதாக நான் பார்க்குறேன். என்னால் அரசு பள்ளிக்கூடங்களில் பெண் குழந்தைகள் உயர்கல்விக்கு போகிறது என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பது புள்ளி விவரங்கள் வந்திருக்கிறது. அப்படியாக அந்த கல்வி கூடங்களை தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுத்திருப்பது என்பது முக்கியமானதாக இருக்கிறது.
அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டடான ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஒரு குறித்து அதை எடுத்து அதிலிருந்து நம்ம எடுத்து பங்கெடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள். அதை வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும் இந்த விஷயங்களில். அதனால் பொதுவான ஒரு திட்டங்களாக இல்லாமல் குறித்த அளவில் திட்டங்கள் அறிவிப்பதாக தான் நான் வந்து இதில் பார்த்துருக்குறேன். ஆனால் குடும்ப பெண்களுக்கான இன்னும் மேலதிகமான பங்கேற்புகள் இப்போ நீங்கள் பேருந்துகளில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து வீடுகள் ஒதுக்கப்படுதல் அல்லது இது மாதிரி ஒரு ஒதுக்கப்படுதல் பெண்களுக்கு வீட்டு குடும்ப தலைவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கல்விக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட அளவில் விவாதங்கள் வரும்பொழுது இன்னும் என்ன தேவைகள் இருக்குது, இன்னும் எதையெல்லாம் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அதில் இல்லை, இதில் நான் குறிப்பிட்டு கேட்க விரும்பினது அந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது சொன்னது அது வரவேற்கத்தக்கதும் கூட, அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அது குறித்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அது வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நிதி நிலைமை என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒன்றிய அரசிலிருந்து எந்த பங்களிப்பும் வர்றதில்லை. ஆனால் அது குறித்தான விரைவாக முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் வந்து இன்றைக்கு டாஸ்மார்க்கில் பிடுங்கப்படக்கூடிய பணம் வந்து குடும்பத்துக்கு போக வேண்டிய பணம் தான். அது அரசுக்கு வருவாயாக வருகிறது. அதுலேருந்து தான் வரி வருவாயாக அரசுக்கு பெரிய அளவுக்கு அதுலேருந்து வருகிறது. அப்போ அது குடும்பத்தினுடைய வருமானத்திலேருந்து ஒரு கணிசமான பகுதியை மது விற்பனையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்துக்கு திரும்ப ஒரு பணம் வர்றது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். அது விரைவாக நடந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அது இதில் இன்னொரு விஷயமா பார்க்கப்படுவது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தான் பெயர் மாற்றம் செய்து இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு நம்ம காப்பி அடிக்குதான், அது போன்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, மத்திய அரசுன்னு தனியாக நிலம் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு திட்டம் போடுறாங்களா? மத்திய அரசுங்கிறது மாநில அரசு இணைஞ்சதான மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க. தனியாக நீங்கள் எதுவும் நாடு வச்சுருக்கீங்களா? ஒன்றிய அரசுன்னு சொல்லி மாநிலங்களுக்கு போடுற திட்டங்கள் என்னென்னா, அதிகாரங்களில் மாநில அரசுக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. இரண்டுக்கும் சேர்ந்து பகிரப்பட்ட அதிகாரங்கள்ங்கிற சில துறைகளுக்கு இருக்குது. அப்போ ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய துறைகளுக்கு ஒன்றிய அரசு தானே பணத்தை பொறுப்பெடுத்து செலவு பண்ணணும். ஜிஎஸ்டிலாம் வாங்குறீங்கல்ல, வேறு ஏதாவது சம்பாதிச்சு எதை கொண்டாந்து ஒன்றிய அரசுன்னு போட்டு போடுறாங்கன்னா எனக்கு தெரியல. அதனால் இவங்க பேசுகிறதுல வந்து என்னவோ ஒன்றிய அரசு அப்படிங்கிறது வந்து கடவுளே போலவும் அவங்க வந்து ஏதோ அவங்க செஞ்சதை வந்து இவங்க எடுத்து பேசிட்டாங்கன்றத மாநிலங்கள் சேர்ந்தால் தான் ஒன்றியம். அது அப்போ ஒன்றிய அரசுன்னு ஒன்று திட்டம் போட்டால் மாநிலத்துக்கு தான் ஒன்றிய அரசு திட்டம் போட முடியல, மாநிலம் அப்பாற்பட்டு வேறு எதுக்காக போடுறாங்களான்னு தெரியல. அப்போ அதனால் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் என்ன, நீங்கள் சிறப்பான திட்டங்கள் வச்சு தான் நீங்கள் எதாவது சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எந்த அரசும் சொல்லலை. எந்த மாதிரியான ஒரு திட்டத்தையும் நீங்கள் வந்து அறிவிக்கலை. அப்படி ஒன்றும் இங்கே கொண்டாடப்படுறதில்லை. இந்தியாவில் கொண்டாடப்பட்ட திட்டங்களும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக கணக்கில் எடுத்துக்கொண்டு சில வேலைகளை அவங்க செஞ்சாங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளை செஞ்சாங்க. அது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும்தான் நடந்துச்சு. அது தேர்தல் பாணியில் மட்டும்தான் எல்லா இடத்துல நடந்துச்சு. அதனால் வந்து அப்படி எந்தெந்த திட்டங்கள்லாம் மாற்றப்பட்டுச்சு, திட்டங்கள் வந்தது அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். அந்த துறை வந்து யார் கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்படி எதுவும் வரல. ஏன்னா இதில் அவங்க குறிப்பிட்டு சொல்வது பார்த்திங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம் இங்கே வந்து பாடம் எடுக்க முடியும், அது போன்ற ஒரு சில சாராம்சங்கள், அதனுடைய சாயல்கள் இங்கே இருக்கிற கல்வித்துறை சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த பொருட்களை வந்து விளைபொருட்களை ஆன்லைனில் விற்கிறது, இது வந்து நம்மளுடைய தமிழக பட்ஜெட்லேயும் இருக்கிறது, அது சாயலான ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த வகையில் அப்போ அவங்க கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த திட்டங்கள் வரும்போது எதிர்ப்புகளும் இருந்தது தமிழகத்தில். புதிய கல்விக் கொள்கையில் எதிர்ப்பு இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடியே கல்வி என்பதில் தனியார் துறை அனுமதிக்கப்பட்டு வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டது நடந்திருக்கிறது. இப்போ வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களுடைய பார்ட்னர்ஷிப், அவங்களுடைய பங்களிப்பில் இங்கே திட்டங்கள் வருவது அல்லது கல்வி பயிற்சிகள் வருவது எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. அது புதிய கல்விக் கொள்கையில் ஒரு கொள்கை அறிவிப்பாக நம்ம வரும்பொழுது நம்ம எதிர்க்கிறோம். அதே அறிவிப்பினுடைய தொடர்ச்சி தான் இங்கே இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாகவே ஒன்றிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு படுத்தி இங்கே கல்விக்கூடங்களுக்கான பயிற்சிகள் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வந்து இவர்கள் காட்ஸ் ஒப்பந்தத்தில், WTO ஒப்பந்தத்தில் இந்திய அரசு போட்ட ஒப்பந்தம். அது நீங்கள் வந்து அனுமதிச்சு தான் ஆகணும், நீங்கள் மறுக்க முடியாதுங்கிறோட இருக்குது. அதை எடுத்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதில் இது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்.
அதே போல் இன்னொன்று என்ன சொன்னீங்க, அது மத்திய அரசில் வந்து பாரம்பரிய பொருட்களுக்கான மறுசீரமைப்புக்கான திட்டம், அந்த ஒரு திட்டம் இருக்கிறது. அது இங்கே சொல்லும்போது உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான குறு நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் அந்த பேரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மத்திய அரசின் அந்த திட்டத்தோட ஒரு சாயல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இ செக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கான ஒதுக்கீடுகள் ஒன்றிய அளவில் பெருசாக நடக்கவே இல்லை. ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவுக்கு அழிந்த துறை வந்து அந்த துறை தான். இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த துறை. அந்த துறைக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 62,000 கோடி ரூபாய் கடன் நினைக்கிறேன். அவங்களோட கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்டாங்க அந்த துறையை சார்ந்தவர்கள். அதுவும் இந்த அரசு வந்து பெருசாலாம் செய்யலை. மாநில அளவில் வந்து தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துக்கொண்டிங்கன்னா, தமிழ்நாடு என்பது சிறு குறு தொழில் சம்மந்தப்பட்ட அதில் கவனம் செலுத்திய ஒரு மாநிலம் அது. இங்கே வந்து இத்தனை பொறியியல் கல்லூரிகளோ துறைகளோ பாலிடெக்னிக்கோ ஐடிஐயோ இதெல்லாம் வந்ததுக்கு பின்னணியில் சிறு குறு நிறுவனங்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இங்கே வளர்ந்து வந்த ஒன்று. இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு மூடப்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கு முதல்ல அது கருப்பு பணத்தை ஒழிக்கிறேங்கிற பேரில் சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டது. அதற்கப்புறம் ஜிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இது மூன்றுலேயும் அடி வாங்கிய ஒரு துறை வந்து அந்த துறை தான். இப்போ அந்த துறையை நீங்கள் வலுப்படுத்தாமல் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பை கொண்டு வர முடியாது. இது வந்து பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக ஒரு மாநில பொருளாதாரம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய எவருக்குமே ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய கணக்கு தான். அப்போ அப்படியான ஒன்று நேஷனல் லெவலில், தேசிய ஒன்றிய அளவில் செஞ்சுருக்கிறாங்கன்னா அப்படியே திட்டம் வந்தால் சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு அளவில் இந்த பட்ஜெட்டில் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அது தேவைப்படுகின்ற ஒன்று தான். அது குறித்தான அவர்களுடைய பல அறிவிப்புகள் என்பது வந்திருக்கிறது. அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று தான். ஏன்னா எம்எஸ்எம்இங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதனுடைய பங்கீடு, அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உயர்த்தியது என்பது மிக தேவையான ஒன்று. ஆனால் ஜிஎஸ்டிக்கு என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் என்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை வளர்த்துன்னு நினச்சாலுமே ஜிஎஸ்டிங்கிற அரக்கம் வந்து நிற்கிது. அது வந்து எல்லா துறைகளையும் சாப்பிடுது. அது எல்லா துறையினுடைய சிறு குறு தொழில்களினுடைய மூலதனத்தை தின்னுறுது. அப்போ சிறு குறு தொழிலுடைய மூலதனத்தை எடுத்துட்டிங்கன்னா பிடுங்கிட்டு, அது குறைந்த மூலதனத்தில் இயங்கக்கூடிய ஒன்று தான் அதில். அப்போ அதையெல்லாம் நீங்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, வரிங்கிற பேரில் வரி பயங்கரவாதம் தானே, அது டேக்ஸு இதுதானே நடக்குது இங்கே. அப்போ அந்த வரியின் மூலமாக எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த துறை வளராது. இப்போ அது குறித்தான நம்ம வந்து இங்கே பங்களிப்பு நிறைய இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ்டியினுடைய நெருக்கடி, அதிலிருந்து அது குறித்தான ஒரு கொள்கை முடிவுகளையும் நம்ம வந்து எடுத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே மத்திய அரசின் திட்டங்களை தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தொலைநோக்கு பார்வையிலான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு அரசு ரீதியாகவும் ஒரு கேட்க விரும்புகிறேன். முதல்ல என்னென்னா, பாஜகவின் அண்ணாமலை வந்து இப்படி சொல்லியிருக்கிறது, தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அப்படி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எது தொலைநோக்கு திட்டம்னு அவர் சொல்லட்டும். சொன்னார்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொலைநோக்கு திட்டம்னு எது தொலைநோக்கு திட்டம்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு குறித்தான ஒரு வலியுறுத்தலை கேட்கலாம். அப்படியே தொலைநோக்கு திட்டத்தை டெல்லியில் நீங்கள் எதாவது போட்டுறதுங்க அதையாவது சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லாமல் தொலைநோக்கு திட்டங்கள் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, அவங்க காப்பி அடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. தொலைநோக்கு இல்லைங்கிறத காப்பி அடித்தாங்களா, எதை காப்பி அடித்தாங்கன்னு 2 பேரும் தான் சொல்லணும். அதனால் வந்து இது ஒன்றிய அளவிலான ஒரு பொருளாதார திட்டமிடுதல் இல்லாத ஒரு நிலையில் மாநில அளவுக்குள் எதை செய்ய முடியுமோ செய்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ன கேட்குறோம்னா, உரிமை சார்ந்து பேச வேண்டிய இடங்கள் எல்லாமே இருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த வரியை வந்து முழுவதுமாக அவங்க கையில் கொடுக்கறது, டெல்லியில் கொடுக்கறது, அதை நிறுத்துவதற்குரிய வழிமுறைகள் நமக்கு வேணும். அதை மாநில அளவில் வந்து கொண்டு வரதுக்குரிய, மாநிலத்திற்கான உரிமைகளை அதிகரிப்பதற்கு என்ன வழியோ அதை நம்ம செய்வதற்குரிய வேலை திட்டங்கள் நம்மளுக்கு வேணும். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து போக காலத்தில் பேச வேண்டியது இருக்கும். பாஜக அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாங்க, மத்திய அரசின் திட்டங்களை தான் காப்பி அடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து தொலைநோக்கு திட்டம் இல்லைன்றாங்க. அப்போ இதில் மறைமுகமாக அப்போ மத்திய அரசின் திட்டங்களையும் வந்து அதுலேயும் தொலைநோக்கு பார்வை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் மனசில் ஒரு எழுது. ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களோட இந்த முரண்பாடு, அதுக்கு மக்களுடைய இந்த பார்வை, அதில் உங்களுடைய கருத்தாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்று தாங்க, பாஜகவே தமிழ்நாட்டில் ஒரு கருத்து சொல்லக்கூடிய கட்சியாகவும் நாங்கள் பார்க்கல. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடையாது. அடிப்படை அவ்வளோதான். அவங்களுக்குள்ளே பல கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே பல விதமான ஆடுகள் அங்கே இருக்குது. சரி, ஒரு ஆட்டு மந்தைன்னா அதுக்குள்ளே பல விதமான ஆடுகள் இருக்கும். ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதிரி கத்தும். அதையெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தலாம் முடியாது. அது ஒரு ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தைக்கு என்னவோ அந்த மாதிரியே தான் கொடுக்க முடியும். மேய்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அது மேய்ச்சிரும்.
பெரியாரிய சிந்தனைகளை வந்து 21 மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் உங்களோட ட்வீட்டில் கூட தெரிவிச்சிருந்தீங்க. பெரியாரோட கருத்துக்களை யார் கொண்டு போகிறதாலுமே நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைவோம். இந்திய அளவில் வந்து ஒன்றிய அளவில் பெரியாரின் கருத்துக்கள் நீண்ட காலத்துக்கு முன்பாகவே போயிருக்க வேண்டும். ஏன்னா பல மாநில சார்ந்த தோழர்களிடம் பேசும் பொழுது பெரியாரை பற்றி பேசும்பொழுது அவர்கள் ஏதேனும் புத்தகங்கள் கேட்டால் கொடுப்பது நம்மகிட்ட இல்லை. இப்போ அதை ஒன்று உருவாக்கி தர்றாங்கன்னா அது கண்டிப்பாக அரசு தான் செய்ய முடியும். ஒரு சிறு அமைப்புகளெல்லாம் அதை செய்யக்கூடிய வேலைகள் அல்ல. 21 மொழிகளில் கொண்டு வர்றதோ, அதை வந்து அச்சடித்து கொண்டு போகிறதோ, விநியோகம் செய்வதோ, கொண்டு போய் சேர்த்துவதோ ஒரு சாமானிய அமைப்புகளுக்கு சாத்தியம் இல்லை. ஒரு அரசு அதை எடுக்குது அப்படின்னா வரவேற்கக்கூடிய ஒன்று தான். பெரியாரினுடைய அந்த கருத்துக்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் போனால் தான் நீங்கள் வந்து பாஜகவினுடைய இந்த மதவாத கருத்துக்களை, சனதான கருத்துக்களை எதிர்கொள்வதற்குரிய கருத்தில் வலிமை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வகையில் அதனால தான் அதை வந்து உண்மையாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதில் இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஒரு விழாவில் வந்து முதல்வர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி, அதுக்கான நான் செய்ய வேண்டிய அதுக்கான முயற்சிகளை செய்வேன் அப்படிங்கிறாரு. இப்போ பெரியார் திராவிடம் இரண்டும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பெரியாரிய சிந்தனைகளை 21 மொழிகளில் மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது அந்த திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு முதல் முயற்சியாக பார்க்கலாமா? அதாவது என்னென்னா, திராவிட மாடல்னு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கக்கூடிய அந்த கோட்பாடு குறித்தான விவாதங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இப்போ திராவிட மாடல் பொருளாதார வளர்ச்சி அப்படி திட்டங்களில் சாமானிய மக்களுக்கான பங்களிப்பு, அனைத்து சமூக மக்களும், அடித்தட்டில் இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வளர்வதற்குரிய பங்களிப்புகள், வாய்ப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். அரசினுடைய வளங்கள் சம அளவில் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தான் சமத்துவத்திற்கான அடிப்படை. இதுதான் வந்து பொருளாதார சமத்துவம் என்பது சமூக சமத்துவத்திற்குமான ஒரு முதல் படி. அப்படியான ஒன்றில் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்குங்கிறதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் வந்து அடிப்படையாக இருக்கிறது. அதில் இதை வரவேற்கக்கூடிய, கவனத்தில் எடுத்துக்கூடிய அதே சமயத்தில் உலகமயமாக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளாரையும் இன்றைக்கு தனியார் மயம், தாராளமயம் அப்படிங்கிற கொண்டு வந்தது குறித்தான பார்வை என்னவாக இருந்திருக்கிறது? அது குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வேறு, திராவிட கட்சிகளாக ஆளும் வர்க்கமாக இருந்தவர்கள் இந்த கொள்கையில் எப்படி வேறுபட்டு நின்னாங்க? ரெண்டு வேறுபட்ட தளங்கள் இருந்திருக்கு. அப்போ இது குறித்தான அவர்களுக்கு குறித்தான மொத்தமான ஒரு முழுமையான ஒரு பொருளாதார பார்வையை, திராவிட மாடலுங்கிறது சமூக மாடலாக, பொருளாதார மாடலாக, அரசியல் மாடலாக, என்ன ஒவ்வொன்றிலையும் என்னென்னவா நீங்கள் வைக்க போகிறீங்க? அரசியல், சமூகம், பொருளாதாரம் குறித்தான உங்களுடைய அந்த திராவிட மாடல் பற்றியான ஒரு தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியான விளக்க ஒரு அறிக்கைகள் வரும் என்றால் அது குறித்து நம்ம வந்து அதை வந்து பேச முடியும். அரசியல் ரீதியாக சம வாய்ப்புகள் இருக்கணும், சமூக ரீதியான சம வாய்ப்புகள் வரும், பொருளாதார ரீதியாக வரும் என்றால் அது எப்படி? இப்போ தனியார் மயத்தை பற்றியான உங்கள் பார்வை என்ன? தனியார் மயத்தையும் உங்களுக்கு வந்து முதலாளித்துவ மயப்படுத்தலையும், பன்னார் மயப்படுத்தலையும், சொத்து குவிப்பையும் திராவிட இயக்கம் பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்தார். அதே போல் பெரியார் அண்ணா பேசிய முக்கியமான கருத்துக்கள், இந்தியாவினுடைய மூலதனம் என்பது தமிழர்களுக்கு எதிராகவே, அது என்னவாகுது, தமிழ்நாட்டுக்குள்ளாகவே அன்றைய திராவிட நிலப்பரப்பிற்குள்ளாக எடுத்துட்டோம்னா அதில் வந்து மொத்த மூலதனம் சொல்லக்கூடிய பணம், நிதிங்கிறது மார்வாடிகள் கையில், பனியாக்கள் கையில் போகிறது என்பதை 40களில் எழுதினாங்க. 50கள் அதுக்கான போராட்டங்கள் இருந்தது, வடவர் எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படின்னா அவங்க கடைகளுக்கு முன்னாடி போராட்டங்கள் நடந்தது. இப்போ தமிழர்களினுடைய பொருளாதார தனித்துவத்தை இது சிதைக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மார்வாடிகள், பனியாக்களினுடைய முதலீடுகள் எவ்வளோ இருக்கிறது, ஆதிக்கம் எவ்வளோ இருக்குன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. இது எப்படி நடந்தது? அப்போ அது குறித்தான உங்கள் பார்வை என்ன? இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நீங்கள் 5000 கோடி 10,000 கோடிக்கு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட மூலதனத்தோடு இயங்கக்கூடிய, முதலீடுதோடு நடத்தப்படக்கூடிய அல்லது நடக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழர்களோடதாகவே இல்லை. சரிங்களா? அதானிக்கு இவ்வளோ பெரிய போர்ட்டு போகுது, அதானிக்கு வந்து சூரிய ஒளி திட்டத்துக்கு வேணது, சூரிய மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான போகுது, இப்படி பல திட்டங்கள் இங்கே வருதுல்ல, இதில் எதுலையுமே தமிழர்களுக்கானதில் இல்லை. சரி, நான் பெரிய நிறுவனத்தை மட்டும் சொல்ல, சிறு நிறுவனங்களும் எடுத்துக்குவோம். சிறு நிறுவனங்களோட இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸோ, கம்ப்யூட்டர் இது ஆக்சசரிஸ் விற்கிற மார்க்கெட் எடுத்தாலும் சரி, ஆட்டோமொபைல் ஆக்சசரிஸ் விற்கிறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சசரிஸு, அதுக்கு தேவைப்படக்கூடிய அதில் ஒரு ரா மெட்டீரியல்ஸு அதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தானியங்கள் அதனுடைய கொள்முதலில் இருக்கிறதா இருந்தாலுமே சரி, மண்டிகள் இதில் போகக்கூடிய கொள்முதல்களாக இருந்தாலுமே சரி, அல்லது நூல், நெசவு, பனியன் உற்பத்தி, துணி உற்பத்தி,
இதுவாக இருந்தாலும் சரி, விற்பனையாக ரீட்டெயிலிங்காக இருந்தாலுமே சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இப்படின்னு எடுக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே இரும்பு சிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸில் இருந்து நூல் வியாபாரத்தில் இருந்து இது அத்தனையிலையும் மார்வாடிகளின் ஆதிக்கம் இருக்குதா இல்லையா? இப்போ திராவிட மாடலில் இது என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இது ஒரு விவாதத்துக்கு தேவைப்படுகிறது. நம்ம வந்து அவங்க பண்ண வேணான்னு சொல்லலை, அவங்கள வந்து நீங்கள் நிராகரிக்கணுங்கிற சொல்லலை. ஆனால் அவங்க முழுமையாக ஒரு ஆக்டோபஸ் போல் ஒரு ஆதிக்கத்தோடு எல்லா இடத்தையுமே தங்களோட ஆதிக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒன்றிய அரசினுடைய பேக்கப் இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய முழுமையான பேக்கப் இருக்குது. அப்போ இந்த திராவிட மாடலை இதை பற்றி நம்ம கேள்வி எழுப்பணுமா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ திராவிட மாடல் என்னன்னு வெளிப்படையாக அவங்க பேசணும். திராவிட மாடல் குறித்து பேசுகிறதுக்கான கொள்கை பறவைகள் ஏதேனும் வந்ததுன்னா அதன் பிறகு நம்ம அது குறித்தான விவாதிக்கலாம். அது வந்து முழுமையடைந்த பிறகு நீங்கள் இந்திய அளவில் பேசுவதில் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அதனால் வந்து இந்துத்துவ மாடல் ஒன்று வரும்போது அதுக்கு எதிரான ஒரு மாடல் ஒன்று தேவைப்படுகிறது. இப்போ இந்துத்துவத்திற்கு எதிரான கருத்தியலாக நம்ம பார்த்தோம்னா திராவிட கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளாக சம அளவில் நின்று போராடிய, கொள்கை அளவில் போராடிய ஒரு கோட்பாடு அது. அப்போ அதுதான் நீங்கள் இந்திய அளவில் கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. சரிங்களா? அப்போ நீங்கள் அம்பேத்கரியத்தையும் மார்க்சியத்தையும் இந்திய அளவில் நீங்கள் பெரியாரியத்தையும் கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்தியாவில் அம்பேத்கரியம் மார்க்சியம் விவாதத்தில் இருக்கிறது, அரசியல் அதிகாரமாக அல்லது அரசியல் செயல்பாடாக இருக்கிறது. அதில் நீங்கள் திராவிட கருத்தியலும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய தேவை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா பாசிசத்துக்கு எதிரான கருத்தியல் அது. அப்போ அதுக்கான மாடல் ஒன்று டெவலப்மெண்டல் மாடல் வைக்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் மாடல் பல மாடல்கள் இருக்குது. அது நீங்கள் சோஷியல் டெமோக்ரஸி மாடலில் இருக்கக்கூடிய சோஷியல் டெமோக்ராட்ஸ் பேசக்கூடியதோ அல்லது சோஷியலிஸ்ட் பேசக்கூடிய மாடலோ அல்லது கம்யூனிஸ்டுகள் பேசிய மாடலோ திராவிடக்கும் பேசிய மாடல்களோ இப்படி பல மாடல்கள் இருக்குது. இதில் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வலுவான ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? அப்போ அந்த எல்லாத்தையும் சேர்த்த நம்ம ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒன்று வந்ததுக்கு பிறகு நம்ம அது குறித்தான பேசலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்பு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஒரு முழக்கமாக முன் வச்சிருக்கிறாங்க. அந்த முழக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு ரீதியான விளக்கங்கள் வரும்பொழுது நம்ம அது குறித்து பேசலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம், ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் சிறப்பு மையம், சமூக ஊடகங்களில் வெளிவர கருத்துக்களை வந்து இட்ஸ் லைக் மானிட்டர் பண்ணுற மாதிரி, அதில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதை தடுக்கிறதுக்காக இந்த மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சில காலத்துக்கு முன்னாடி பாஜக தரப்பிலிருந்தும் இது முன்வைக்கப்பட்டது. சமூக ஊடகங்கள் எங்களோட கட்டுப்பாட்டின் கீழே இயக்கப்படும் அப்படின்னு முருகன் அவர்கள் சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அது பற்றின விவாதங்களும் அப்போதே போனது. ஸோ இது வந்து அவர்கள் அப்படி சொல்லும்போது தமிழகத்திலும் திமுக இப்படி சொல்கிறது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ இன்னொன்று சேர்த்து சொல்லுங்கள். என்ன வந்திருக்குன்னா, இப்போ அல் ஜசீரா மீடியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் முழுக்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அதை ஒட்டி, அந்த செய்தியை ஒட்டி சோனியா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் முழுக்க வந்து ஃபேஸ்புக்குங்கிறது பிஜேபிக்காக வேலை செய்ததுன்னு வெளிப்படையாக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சமூக வலைதளங்கள் முழுக்க அவர்கள் கையில் தான் இருக்கிறது. இப்போ அவங்க வந்து பொய் செய்தியை வந்து ரொம்ப எளிமையாக பரப்புகிறாங்க. ஒன்றை தவறான செய்தியை பரப்புறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பொய் செய்தி, தவறான செய்தியின் அடிப்படையில் கலவரங்கள் நடந்திருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. முசாஃபர் நகர் கலவரம்லாம் அப்படி வந்த கலவரங்கள் தான். தமிழ்நாட்டிலையும் பல முயற்சிகள் அதெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருந்தது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறோன்னா, அது வந்து பிஜேபிக்கு எதிரான பிஜேபி பண்ணக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்தை மட்டுமா, அனைத்து பொய் பிரச்சாரமும் சேர்த்தா, எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து அரசு பேச வேண்டியிருக்குது. அதே போல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் மீதான வன்முறை சமூகத்தில், சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா, பெண் செயல்பாட்டாளர்களோ பெண் கருத்து சொல்லக்கூடியவங்களோ, பெண்கள்னு ஒன்று வந்துட்டாங்கனாலே அவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது அல்லது அவர்களை வந்து அவமானத்திற்கு உள்ளாக்குவது என்ற கடுமையான பிரச்சாரங்கள் கட்சிகளினுடைய ஐடி குழுக்களால் நடத்தப்படுகிறது. திட்டமிட்டு டார்கெட்டடாக நடக்குது. அது பாஜகவில் மிகப்பெரிய அளவுக்கு அது தனியான வச்சு வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. அதே போல் பிற கட்சி ஆதரவாளர்கள் சொல்லி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள், பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்யக்கூடியவங்க அல்லது ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ளக்கூடியவங்க, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பெண் செயல்பாட்டாளர் சமூக வலைதளங்கள் எழுதினவங்க மீது திமுக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட பெரிய அளவுக்கு ஐடி டீமில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டவங்க அல்லது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அல்லது இவர்களுடைய ஐடி அணியில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களே கொச்சையாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய நான் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு கொடுத்துருக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படலை.
மிக மோசமான வார்த்தைகளோடு எழுதப்பட்டதெல்லாமே பார்த்துருக்கோம். அப்போ இது குறித்தான ஒரு தெளிவான ஒரு 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 விளக்க வெளியீடு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து யார் கையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன வேணால் செஞ்சுட்டு போகலாமா? அப்படிப்பட்டவங்களுக்கு மேலே அக்கௌண்டபிலிட்டி என்ன? ஒரு கட்சி பொறுப்பெடுக்க முடியாது தான். ஆனால் ஒரு அரசாக பொறுப்பெடுக்க போகிறோம் அப்படின்னா இது யார், இவங்க யார், ஏன் பண்ணுறாங்க? இப்போ காவல்துறை உண்மையாலுமே வந்து ஒரு இந்த விஷயங்களில் சரியான முறையில் இயங்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. தமிழ்நாடு காவல்துறை இந்த சமூக வலைதளங்கள் நடக்கக்கூடிய வன்முறை குறித்தானதுக்கான நடவடிக்கைகளில் பாரபட்சம் காட்டுது. சரிங்களா? இப்போ என் மீது தொடர்ச்சியான ஒரு கொச்சையான ஒரு தகவலையும் பொய்யான தகவலையும் பேசிய பாஜகவினுடைய மாரிதாசை பற்றியானது நான் வழக்கு பதிவு பண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உங்களுடைய பேட்டிகள் கூட பார்க்க முடிஞ்சு. ஆமாம், இப்போ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஒன்று நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் எங்ககிட்ட வெளிப்படையா. நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? அந்த காணொலிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இணைத்து தான் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. அந்த காணொலிகள் நீக்கப்பட்டுச்சானா அதுவும் இல்லை. சரிங்களா? இல்லை அந்த காணொலி உண்மையான எங்கள் மேலே நடவடிக்கையாவது எடுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா காவல்துறை என்ன செய்யுது? செய்யலை. அதே போல் ஒரு வருடத்திற்கு முன்பு என்னுடைய குழந்தையை பற்றி ரொம்ப மோசமாக ரொம்ப கீழ்த்தரமாக பாலியலாக சித்திரவதை செய்வேன் அப்படின்னு என்னுடைய குழந்தையை பற்றி ஒருத்தன் எழுதி என்னோட இதில் போடுறான். பல தடவை வந்திருக்குது. அதை வந்து நான் அழிச்சிருவேன் நான். ஆனால் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், இதை எடுத்து வெளியில் பொது வழி கொண்டு வந்து நேரில் எதிர்கொள்ளலாம்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு அது இது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. சரிங்களா? நான் எங்கெங்கேயோ பேசுகிறதெல்லாம் தேடி பிடிச்சி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணக்கூடிய இந்த காவல்துறை, அவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு நாங்கள் காப்பாற்ற போகிற வீரர்கள்னு சொல்லிக்கக்கூடிய காவல்துறை, என்னுடைய பெண் குழந்தையை பற்றி அவ்வளோ கொச்சையாக எழுதிய நபரை பற்றியானது அப்படியே எடுத்து நான் வெளியில் போட்டு இது நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் என்னுடைய ட்விட்டர் ஐடியில் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கள் என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள்லாம் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்குங்கிற இடத்த அதை கடைப்பிடிக்கணுங்கிற கடமை உணர்ச்சியோடு செஞ்சால் இது மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கும்ல, நான் அதில் பார்த்து அந்த பொறுப்புலையாவது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல, இல்லையா? இது ரெண்டுமே செய்யாத காவல்துறை அதிகாரிகளை பற்றி நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. அப்படின்னா ஒரு திருமுருகன் காந்தி போன்றவர்களே வந்து இந்த நடவடிக்கை என்னுடைய குழந்தைக்கே இப்படியான ஒன்னதான் காவல்துறையிலிருந்து எதிர்வினை வருது அப்படின்னா எனக்கு இந்த காவல்துறையினுடைய ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றியானதோ அல்ல உயர் அதிகாரிகளை பற்றியான மரியாதை என்னவா இருக்க முடியும்? அப்போ நீங்க சொல்வது போல இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, அதை நிர்வகிக்கிற அரசு, அப்போ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது கட்சி ரீதியான வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். காவல்துறை என்னவா இயங்குதுன்றது முதல்ல அரசு பார்க்கட்டுங்க. தமிழ்நாடு அரசு பார்க்கணும். இன்னைக்கு அந்த ட்விட்டர் எடுத்து போட்டது அப்படியே இருக்குது. அந்த ட்விட்டரில் எடுத்து அந்த அக்கௌண்ட் போட்டது ஒரு வருஷமாக அப்படியே இருக்குது. இது போல் பலர் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? ஒன்று, தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகள் எத்தனை வந்து சார்ஜ் ஷீட் ஆகி எத்தனை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க பெண்கள் மீதான வன்முறைகளில்? இப்போ நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர் இருக்கிறவங்க ரொம்ப பெண்களை பற்றி வன்முறை எழுந்ததுக்கு இந்த அரசு கைது பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. நான் என்ன நீங்கள் குண்டாஸ் போடுறதுங்கிறத விட எந்த பிரிவில் வழக்கு பதிவு பண்ணீங்களோ அதில் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க, இல்லையா? அதுதான முறை. குற்ற சட்டம் என்பது இவங்களுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு 4 மாதம் தள்ளுபடி ஆகுது எல்லாத்துக்கும். ஆமாம், செல்லுபடி ஆகாது இல்லை, சட்டம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது, இல்லையா? நான் அதை 4 மாதம் உள்ளே வச்சுருந்தேன். அது அந்த சட்டம் வேறு ஒன்றுக்காகுது. எதுக்கு தவறாக குற்றச்சட்டத்தை பயன்படுத்தணும்? போக்சோவுக்கு கீழே ஒருத்தர் வர்றாருன்னா அதுக்கு கீழே உடனடியே வழக்கை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, எல்லாருக்கும் பெண் குழந்தை குடும்பத்தில் இருக்காங்களா இல்லையா? இது என் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய என் பெண் குழந்தைக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். என் குழந்தைக்கு நடக்குதுன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாத்தோட குழந்தைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. இன்றைக்கு வந்து இந்திய அளவிலான டேட்டா என்னவா இருக்குது? 3 ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்குதுன்னு டேட்டா இருக்குதுன்னா அந்த 3 ஒரு குழந்தை உங்கள் குழந்தையா இருக்கலாம், என் குழந்தையா இருக்கலாம். திருமுருகனோட குழந்தையை பற்றி எழுதுன ட்விட்டரில் போட்டதை பற்றி திருமுருகன் குழந்தை தானே நான் நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை நினைச்சதுன்னா அதே போல ஒன்று உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எவனோ பண்ணிட்டு இருப்பான்ல. அப்போ அந்த குழந்தைக்கு தைரியத்தை யார் தரணும்? இந்த பேட்டியை பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த எஸ்பிக்களாக இருக்கக்கூடியவர்களோ அல்ல காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறவங்களோ மெடல் குத்திக்கிறவங்களோ நாங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் உண்மையாலுமே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? காவல்துறை ஒரு உயர் அதிகாரி பெண் அதிகாரி என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம்ல, சரியா?
அப்போ பெண்களுக்கு உண்மையிலுமே பாதுகாப்பு காவல்துறையால் தர முடிகிறதா? இவ்வளோ வழக்கு எம்எல்ஏ ஒரு 50 வழக்கு 55 வழக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. இவ்வளோ தூரம் நேர்மையாக நாட்டை காப்பாற்றணும்னு இன்னைக்கு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ பெண் குழந்தை காப்பாற்றுறதுக்கு எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை கேசஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஆகி கோர்ட்டுக்கு போய் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு தாங்க நம்ம வந்து இந்த சட்டங்களுடைய யோகியதையை பார்க்க முடியும். இதெல்லாம் அறிவிச்சிட்டே போயிட்டே இருக்கலாம். அடிப்படை கோளாறு எங்கே இருக்குது? அந்த கோளாறை எடுத்து பேசுங்க. அதான் நீங்கள் சொல்வது போல் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இது மாதிரி இன்னும் சமூகத்தில் நிறைய ஒரு வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்க போது, இப்போ இந்த சமயத்தில் இது எல்லாமே சமூக ஊடகங்கள் வாயிலாக இன்னும் அதிகமாக தூண்டப்படுகின்ற போது இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த திட்டத்தில் நடவடிக்கைகள் அரசால எடுக்கப்படும். இல்லை, இது வரவேற்க வேண்டிய ஒன்று தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இது நடைமுறைப்படுத்தக்கூடிய உங்கள் துறை ஒழுங்காக இருக்கான்னு கேட்குறேன் நான். அது சார்பற்று இயங்குதா? அது குறித்த அக்கௌண்டபிலிட்டி என்ன? நீங்கள் பொதுமக்கள் எழுதக்கூடியதோ இல்லை சாமானிய மக்கள் எழுதக்கூடியதுக்குள்ள நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் கொண்டு வர்றோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் மீதான அக்கௌண்டபிலிட்டி என்ன? இப்போ பெண் பத்திரிகையாளர்கள் மீது எழுதியிருக்கிறாங்க பலர், சரிங்களா? கடந்த முறை எஸ்வி சேகரன் மேலே நடவடிக்கை எடுக்கல, இத்தனை நாள் கழிச்சு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு, சரிங்களா? ஆனால் இந்த எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள் மேலாம் அந்த தகுந்த காலத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ பெண்களை பற்றி எவமான கொச்சையாக எழுதலாங்கிற தைரியத்தை கொடுக்குறீங்களா இல்லையா? நீங்கள் ஒருத்தர் கொச்சையாக எழுதக்கூடிய ஒருத்தருமே நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ அந்த பெண்களை பற்றி என்ன வேணால் அசிங்கமாக எழுதலாமியா, எவனும் ஒன்று கேட்க மாட்டான் அப்படிங்கிற தைரியத்தை பொறுக்கி பசங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? அதான அது வார்த்தை. அதனுடைய நடவடிக்கை எடுக்காதனுடைய இது வந்து அதுதான். எனக்கு நடவடிக்கை எடுக்கலாங்கிறது மட்டும் இல்லை, ஒரு அயோக்கியனுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்குறீங்க நீ பண்ணுறான்னு. இப்போ தமிழ்நாட்டில் இதே போன்று இருந்தக்கூடிய பெண் பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர்த்து மேலே இதே அளவுக்கு மிக மோசமான கீழ்த்தரமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான நடவடிக்கை என்ன நடந்திருக்கிறது பட்டியல் போடுவோமா? தற்போதைய அரசியலும் சரி, எல்லா அரசியலும் தான் சரிங்க. பெண்கள் பற்றி ஒன்று வந்தாலே அது ஒன்றும் இல்லை. இப்போ தற்போது இருக்கக்கூடிய கட்சி திமுகவே இருந்தாலும் திமுக இருக்கக்கூடிய பெண்கள் மீதும் வந்திருக்குது இல்லை. நான் வந்து இது வெறுமன கட்சி சார்ந்த ஒரு தரப்பு மட்டும் இல்லை, திமுக பெண்கள், திமுக இயங்கக்கூடிய பெண்கள் மீதும் வந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பெண்கள் மீதும் வந்திருக்கிறது, பிற இயக்கங்கள் சார்ந்த இயங்கக்கூடிய பெண்கள் மீதும் வந்திருக்கிறது, அல்லது இயக்கங்கள் இல்லாத தனிநபர்களாக சொல்லக்கூடிய பெண்கள் மீதும் வந்திருக்கிறது, ஊடகவியல் பெண்கள் மீதும் வந்திருக்கிறது. பெண்கள் மீது வருது, பொதுத்தளத்தில் பெண்கள் வந்தாருன்னா வருது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொல்லுங்கள், ஒரு காவல்துறை அதிகாரியை சேர்ந்த ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்துனா நீங்கள் துப்பாக்கியை பயன்படுத்துங்கன்னு காவல்துறை தலைவர் சொல்கிறார். யார் உயிருக்கு ஆபத்து இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறாப்போ பேசுகிறது சரிதான்றது நியாயப்படுத்துகிறாருன்னா, அதே போன்ற ஆபத்து சாமானிய மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணட்டும்? உங்ககிட்ட தான் வரணும். நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் என்ன பண்ணேன்? என் பொண்ணுக்கு பற்றி பேசியிருக்கிறீங்க, நான் எழுதியிருக்கிறேன், எடுத்து போட்டு காமிச்சிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. நாளைக்கு என் பொண்ணுக்குன்னு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நான் என்ன பண்ண சொல்லுங்கள்? என் பொண்ணு என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள்? அந்த குழந்தை தானே, சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ணுவா? அவளை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, என்னை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசினுடைய பொறுப்பு. அரசு என்னை பாதுகாக்கலைன்னா என் பொண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்கள் வேலை பார்க்கலாம், நான் என்ன பண்ணுவோம் அதை நான் பண்ணுவேன். இப்போ இந்த ஒரு பிரச்சனை குறித்து அரசுக்கு ஒரு கேள்வியாக திருமுருகன் காந்தி அவர்கள் முன்வைக்கிறதுனா என்ன வைப்பார்? இல்லைங்க, சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பலர் வச்சுட்டாங்க, அதை நான் வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இது என் அனுபவத்தையும் சேர்த்து நான் பேசினேன். இது என் அனுபவத்துக்காக மட்டும் வச்சு பேசல, என் அனுபவத்தில் இதான் நடந்துட்டு இருக்குங்க பொழுது தமிழ்நாடு அரசு ஒன்று கொண்டு வந்திருக்குது, வரவேற்கிறோம். அது நடைமுறைப்படுத்தும் போது காவல்துறை என்றால் காவல்துறை முழுமையாக நடைமுறைப்படுத்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு மானிட்டரிங் கமிட்டி வைங்க, காவல்துறை அதிகாரிகள் இல்லாத வைங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை கொண்டு வந்து உட்கார வச்சு அதில் கொண்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் வைக்குவீங்கல்ல, சரிங்களா? அதே மாதிரி வந்து இவங்களை பற்றியான கண்காணிப்புக்கு ஒன்று வைங்க. நான் கடைசியில் பார்த்தா மக்கள் கண்காணிப்பகம் இங்கே இருக்கிறாங்க, ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார நீண்ட காலமாக மனித உரிமை பற்றி தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க ஆஃபீஸில் சிபிஐபி உட்காந்துருக்குது கடந்த ஒரு மாதமாக, சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வரக்கூடிய எல்லா திட்டங்களும் மறுக்கிறதோ குறை சொல்கிறதோ சொல்லலை. அந்த திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போவதற்குரிய ஆபத்துக்களாக எதெல்லாம் இருக்குதுன்னு குறிப்பிட விரும்புகிறோம். அது அரசு கவனத்தில் எடுத்தால் நல்லது, அதை எடுத்துக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்த நல்லது. காவல்துறைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. ஒன்று, நீங்கள் காவல்துறையினுடைய உயரதிகாரில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ட்விட்டரில் இருக்கிறீங்கன்னா அல்லது ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்து நீங்களாக சுமமாட்டம் நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா ட்விட்டரையும் ஃபேஸ்புக்கையும் விட்டு வெளியே போயிருங்க.
நான் இன்னொரு பார்வையில் கேட்க விரும்புகிறேன். அரசுக்கு எதிரான இல்லது தங்களுடைய கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் போது சில பிரச்சனைகள் எழும்போது அதை முடக்கிறதுக்கு இந்த திட்டங்களை அரசு பயன்படுத்திக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக FB ட்விட்டர் இதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு இப்படி ஒரு தங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதா? திமுகவினோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எங்கம்மான்னு சொல்ல முடியாது, தெரியாது. அது பாஜக அளவுக்கு வந்து பாஜக வந்து ஜியோ வழியாக ரிலையன்ஸ் வழியாக ஃபேஸ்புக்கோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டு பல வேலைக்கு செஞ்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக நடக்குது. தமிழ்நாடு அளவில் இப்படியான ஒரு இடத்துக்குள்ளார ஒரு ஃபேஸ்புக்கோடய ட்விட்டரோடய இவங்க சேர்ந்து இயங்க முடியுதா என்னன்னு தெரியாது. அது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது யாராக இருந்தால் என்ன, அது யாராக இருந்தாலுமே ஜனநாயக மறுப்பாக விரோதமாக நடந்தாலுமே எதிர்கொள்ளி தான் ஆகணும். அது அதனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது இதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. முழுமையாக வந்து அது காவல்துறை மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளே இருக்கக்கூடிய ட்விட்டர் ஸ்பேஸ்க்குள்ளேயே நடக்குது. அப்போ புதுசாக என்ன கண்காணிப்பு கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சிரிப்பு வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பண்ண சொல்லுங்கள் அவங்கள, எதையாவது அவங்களே எடுக்கலாம். சாதாரண நீங்கள் பார்ப்பீங்கல்ல, எல்லாருமே பார்க்குறது தானே அதில் இல்லையா? சரிங்களா? அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னும் பொழுது என்னடா இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை, எது தடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ ஏதோ தடுக்குது இல்லை அவங்களோட, அது அவங்க மாரல் தடுக்குதா, அவங்க இயல்பே அப்படி தானா, அல்லது அரசு மேலேருந்து அழுத்தம் வருதா, அதை பார்த்து தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி அது சரி பண்ணுங்கள். அது பண்ணால் தானாக சரியாகும். அது ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தானோ ஒரு பொண்ணு கொடுக்குறா அப்படின்னா அது உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வரணும். அதனால் வெறுமனே மத ஜாதி ரீதியான பொய் செய்திகள் பரப்புறது மட்டும் இல்லை, பெண்கள் மீதான வன்முறையை பற்றியும் இந்த திட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோளை நான் அதில் பார்க்குறேன். அது கொண்டு வந்து இணைப்பதும் அது சார்ந்த நடவடிக்கை எடுப்பதும் முக்கியமானதாக பார்க்குறேன். கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சப்போ அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ இந்த மாதிரி அதிமுக வாங்கிய கடன்களுக்கு வட்டி கட்டுறதுக்கே நம்மக்கிட்ட பணம் இல்லை, அந்த அளவுக்கு பணம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அரசுக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிறைய புதுமையான நிறைய திட்டங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நிதி நெருக்கடி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வருது, இது அப்போ இதெல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் அவங்க அதுக்கான வருமானத்திற்கும் செலவுக்குமான விகித அளவுகளை குறைச்சிருக்கணும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெபிசிட் விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மாற்றுகளை உருவாக்கியிருக்கதா பேசியிருக்கிறாங்க. அது என்ன நம்ம பார்க்கணும். அறிவிப்புகள் வந்திருக்கிறது, அதை பற்றியான ஒரு கவனத்தையும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது எப்படியாக இருக்குங்கிறத ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. நீங்கள் அறிவிச்சிட்டாங்க அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டில் போய் படுத்து தூங்கிட முடியாதுல்ல. அப்படி பண்ணி தானே கடந்த 10 வருஷத்தில் எல்லோரும் விட்டாங்க கோட்டையை இல்லைங்களா? நம்ம தான் போய் நின்று ரோட்டில் கத்திட்டு கிடந்தோம், இப்படி பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லி 10 வருஷம் விட்டது தான் போகுது. அதனால் எந்த அரசுக்கு ஓட்டு போடுறதோட நம்மளுக்கு வேலை பொறுப்பெல்லாம் முடியல. உங்கள் ஊரில் ஓட்டு போடுறாங்கன்னா ஒழுங்காக ரோட்டை போடுறாங்கன்னா முதல்ல அதை பாருங்கள், மருத்துவமனையில் ஒழுங்காக இருக்கான்னு அதை பாருங்கள், உரிமைகள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், காவல்துறை மரியாதையாக நடத்துதான்னு பாருங்கள். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து எல்லாருமே அது அரசை நடத்த வேண்டிய பொறுப்பு எல்லாருமே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு நான் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன், எனக்கு என் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறது மட்டும் தான் என் வேலைன்னா எல்லா அரசியல்வாதி அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறது அவங்களும் பார்ப்பாங்க. நீங்கள் குடும்ப சொத்து சேர்த்தலாம், அப்புறம் அவங்க சேர்த்தக்கூடாதா? அரசாங்கம் ஒழுங்காக நீ ஓட்டு போட்டாலும் ஒழுங்காக வேலை பார்த்தாரா, சட்டசபையில் பேசினாரா, தூங்குனாரா, டீ குடிக்க போயிட்டாரா, எதையாவது பார்க்கணும்ல. அதையும் பார்க்க மாட்டேன், அதையும் கேள்வி கேட்க மாட்டேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டு நான் போன உலகமே மாறின்னு நினச்சான்னா அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது. எல்லாத்தோட பங்கேற்புகள் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இயக்கங்கள்ங்கிறது தேவைப்படுது. கட்சிகளுடைய தான் பண்ண முடியாது, கட்சிகளுக்கு பண்ணால் தான் சார்பு நிலை இருக்கும். இயக்கங்களுக்கு சார்பு நிலை கிடையாது, மக்கள் சார்பு மட்டும்தான். யாராக இருந்தால் எங்களுக்கு ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்போம், பாராட்டினா பாராட்டிப்போம், அதில் பிரச்சனை கிடையாது. அப்போ இயக்கங்களோட சேர்ந்து நின்று பேசுங்க. பட்ஜெட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம், இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லைங்களா? அவங்க கல்விக்கு ஒதுக்கீடு செய்தது, சிறு குறு தொழிலுக்கு ஒதுக்கீடு செய்தது, இதெல்லாம் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று, தேவைப்படக்கூடிய ஒன்று. மருத்துவம் சுகாதாரத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க, அது வந்து எதிர்பாராத ஒன்று. அது வந்து நிச்சயமாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஏன் குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஏன்னால் கொரோனா நெருக்கடி என்பதை எதிர்கொண்ட சமயத்தில் நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு நெருக்கடியும் இருக்கலாம் என்ற பொழுது கொரோனாவினுடைய பாதிப்பினால் தொடர்ச்சியான லாங் கோவிட்னு சொல்கிறாங்க. கொரோனா வந்துட்டு போனதுக்கு பிறகும் கூட எல்லாத்துக்கும் உடல் சீர்கேடுகள் இருக்கக்கூடிய இப்படியான ஒரு நிலையில் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேருக்கு வந்து கொரோனா வந்து நம்ம பார்த்துருக்கோம். அத்தனை லட்சம் பேரும் கொரோனாக்கு அப்புறம் நெருக்கடியில் இருக்கிறாங்க.
சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட சில பேர்த்துக்கு வந்து அவங்க போகாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இத்தனை பேரினுடைய சுகாதார சீர்கேடுகள் வருங்காலத்தில் மல்டிஃபோல்டாக மாறும், அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் சுகாதாரத்துக்கு குறைத்தது என்பது கண்டிப்பாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்று. கல்விக்கு இது அதிகரித்தது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. சிறு குறு தொழிலுக்கு பண்ணினதுங்க வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் பிற துறைகளை நம்ம வந்து பார்க்குறோம். சமூகத்திலையும் நம்ம பெரியாருடைய இது கொண்டு வர்றது, புத்தக கொண்டு வரதெல்லாம் நம்ம வரவேற்கப்பட ஒன்று. இன்னும் முழுமையாக படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் குறித்து உங்களுடைய நிறைய கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.